உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாரு, நான் தான் முதல்ல வந்தேன். இது என்ன பாய்ஸ் ஹாஸ்டலா? லைன்ல நின்னு முதல்ல வரவங்க குளிச்சிட்டு போறதுக்கு. எனக்கு கடைக்கு போகணும்டா, லேட் ஆகுது. அதுக்கு நீ சீக்கிரமா வந்திருக்கணும்டா. நீ பாரு, காலையிலேயே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு. இருடா குளிப்பாங்க. டேய், என் சுடு தண்ணி ஆறிடும்டா. நீ சீக்கிரம் அந்த பச்சை தண்ணி எடுத்து குளிச்சிட்டு கிளம்பு போ. தாடிவாலா, எனக்கு சுடு தண்ணியில தான் குளிக்கணும். அநேகமா இது எனக்கு அதான்டா வச்சிருப்பாங்க. ஆனா யார் எனக்கு இந்த சுடு தண்ணி, சோப்பு, டவல்லாம் வச்சிருக்காங்கன்னு தான் இன்னும் தெரியல. யாரா வச்சிருப்பா? தனாவா இல்ல மாயாவா? எனக்கு என்னமோ மாயான்னு தான் தோணுது. ஏன்னா தனாவுக்கு தான் ஆள் இருக்கு. மாயா தான் சிங்கிள், நானும் சிங்கிள். டேய், நீ வேணும்னே 7.5 எடுத்துக்கிட்டு இருக்க. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நீ எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனா மாயா கிட்ட போய் அவதான் எனக்காக சுடு தண்ணி வச்சாலும் கேட்டு அப்படியே எனக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறியா? இல்ல வேணாம் விடு, நானே சொல்லிக்கிறேன். ஏய், உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சே, இதுக்கே எவ்வளவு கோவமா போறான்? சரி விடு. இந்த சுடு தண்ணி யார் வச்சிருப்பா? நான் தாங்க. நீதான் வச்சியா? நீ ஆல்ரெடி சீனுக்கு தானே ரூட் விட்டு இருக்க. இது என்ன புது ஃபீலிங்கா இருக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எப்பவும் சீனு தான். அப்புறம் ஏன் என் மேல புது ஆக்குற? ஒரே வீட்ல இருக்கோம், ஒரு சின்ன ஹெல்ப் தானே. இந்த ஹெல்ப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கே. இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இன்னும் எனக்கும் சீனுக்கும் மேரேஜ் முடிவாகாம இருக்கு. அதுக்கு காரணம் மாயா. மாயா சீனு பக்கம் வரக்கூடாது. அதுக்கு ஒரே வழி நீதான். ஓ, அதுக்கான லஞ்சம் தான் இதெல்லாமா? நானே இங்க வந்ததுக்கான காரணம் மாயாதான். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கரும்பு ஜூஸ் குடிக்க அமௌண்ட் எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு டவுட். என்ன? இப்ப மாயா இந்த வீட்டுல ஒரு டாப்பான பொசிஷன்ல இருக்கா. சொல்ல போனா மாமாக்கு அடுத்து அவதான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சீனு மனசுலயும் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கா. அவளுக்குள்ள ரொம்ப மெல்லிய ஒரு காதல் போயிட்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தா உன் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்குமா? தாருமா, என்ன உங்ககிட்ட இருந்து போனே காணோம்? அங்க எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. பாதி நெருங்கிட்ட மாதிரி தான் பாருக்க. இப்படியே நீ உக்காந்துட்டு இருந்தா காரியம் நடக்காது. அதான்ப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். இந்த வீட்ல நான் நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சொல்லுமா, என்ன செய்யணும் சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.